எனவே இது தொன்று பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகள்லயும் ஆரம்ப காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகள்ல காங்கிரஸ் நடக்கும், திமுக நடக்கலையா? திமுக எடுத்து போடுங்க ஊடகங்கள்ல, திமுக ஊழியர் கூட்டங்கள்ல எவ்வளவு அடிதடி நின்றது, எப்படியெல்லாம் பிரச்சனைகள் உருவாச்சு. அத அன்னைக்கு அழகிரி தென்மண்டலத்தில் அழகிரி இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு போக முடியுமா? எங்க ஆட்சி இருந்தது அன்னைக்கும் மதுரைக்கு போல. அவங்க ஆட்சி திமுக 2006-11 இருந்தது. 2006-11 திமுக ஆட்சி இருந்தது. ஒரு நாளா அது மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு போயிருப்பாரா? மதுரைக்கு போலியே அவரு. அப்ப அவ்வளவு பயம் அப்போ அண்ணன் மேல, அண்ணன் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு. அப்படி பாத்தீங்கன்னா உங்க கட்சியோட நிலைமை இருக்குங்க. அந்த காலகட்டத்தில் எவ்வளவு கோஷ்டி பூசல், எவ்வளவு உட்கட்சி பிரச்சனை, உள்ள அடிதடி, சட்ட கிழிப்பு, சேர் வீசுறது, இதெல்லாம் சர்வசாதாரண திமுக நடந்தது. இப்படியெல்லாம் உன் முதுக திரும்பி பாரு, முதல்ல அடுத்த முதுக பார்க்கலாம். எங்கேயோ ஒண்ணு ரெண்டு அது ஒரு பெரிய கட்சியில ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அது அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள், அது பேசி திட்டாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. அது இதை உதயநிதி உணர்ந்தா நல்லது. அதிமுகவுடன் கூட்டணி வரணும் அப்படின்னா 100 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்படுவதாக திண்டுக்கல் சீனிவாசனை தெரிவிக்கிறாங்க உதயநிதி பேனல். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதிமுகவுடன் கூட்டணி பேசக்கூடிய கட்சிகள் 100 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசுறாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. இல்ல அதாவது இது இண்டோர் மீட்டிங், ஓபன் பேசாதது. இது இண்டோர் மீட்டிங்ல பேசுறது, இன் கேமரா மீட்டிங். இன் கேமரா மீட்டிங்ல பேசுறத போய் நாம கருத்து சொல்ல முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவரே மறுத்துட்டாரு. திண்டுக்கல் சீனிவாசனே அந்த மாதிரி மறுத்துட்டாரு. திண்டுக்கல் சீனிவாசனை விட்டு கழக பொருளாதார பொறுத்தவரை மறுத்து விட்ட சூழ்நிலையில நான் இதுல போய் என்ன போய் புது கருத்து சொல்ல முடியும்? ஆனா திமுகவுக்கு அது கைவந்த கலை. அது தெரியல உங்களுக்கு, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தா இருந்தது வெளிப்படையாவே தெரியும். அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க கூட்டணி உள்ள கட்சிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா இருந்தது. ஆனா எங்களை பொறுத்தவரை அப்படி ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரேஸ்ல எடுத்தா ஓடுற குதிரை மேல தான் பந்தயம் கட்டுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஜெயிக்கிற குதிரை அண்ணா திமுக. அதனால அதிமுக ஜெயிக்கிற குதிரைன்னும் போது கண்டிப்பா எங்களை நோக்கி தான் எல்லோரும் வரக்கூடிய அந்த நிலைமை இருக்கும். யாரையும் நாங்க பணம் கொடுத்தோம் ஆசை காட்டியோ திமுக மாதிரி அப்படியே நாங்க பாத்தீங்கன்னா ஒரு மாயையில ஒரு வேற மாதிரியான விஷயங்கள் வச்சு நாங்க கூட்டணி வச்சிடறோம். எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலம் தனியும். நம்ம புதுசா சொன்ன மாதிரி இது புகைச்சல் இருக்கு. அந்த புகைச்சல் இருக்கிறதான் அவர் வெளிப்படுத்துறாரு. அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு, 15 மாசம் இருக்கு. அதனால எந்தெந்த கட்சிகள் வருது எங்ககிட்ட அப்படின்றதெல்லாம் கட்சியுடைய பொதுச்சாளர் கூட்டணியில் சேர்ப்பது குறித்து விஜய்ப்படுவாரு. ஆனா நீங்க சொல்றது போல அது அந்த மாதிரி நிலைமை பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. யாரு என்னன்ட்டு இப்போ உலகத்துக்கே தெரியும் யார் யாரு பேரம் பேசுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு 2280 கோடி ரூபாய் அதானி அமெரிக்கன் அந்த அரசாங்கம் வெளியிடுச்சு. எத்தனை மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்கு? மடியில கணம் இல்லைன்னா நான் விசாரணைக்கு தயார். தவறு சரி யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா விட மாட்டேன். அது சொல்ல வேண்டியதானே? அப்ப அதானியோட பேரம் பேசுறது யாரு? அதே போல பல நிறுவனத்தோட பேரம் பேசி கொழுத்த பணக்காரர்களாக ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமா இருப்பது யாரு? இன்னைக்கு திமுக குடும்பம் தானே இன்னைக்கு. அத முதல்ல நினைச்சீங்க. அதனால எங்களுக்கு அந்த மாதிரி அவசியமே கிடையாது. எனவே திமுக பொறுத்தவரை வருகின்ற தேர்தலில் 3 விஷயம். ஒன்னு, ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட், மக்களுடைய அதிருப்தியை வேகமா சம்பாதிச்ச ஒரு அரசாங்கம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக அரசு ஊழியர் போராடுறாங்க, ஆசிரியர் போராடுறாங்க, நெசவாளர் போடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க.
பரதவர்கள் மீனவர்கள் அவர்கள் போராட்டம் பண்றாங்க. இலங்கையில வந்து எவ்வளவு மீனவர்கள் வந்து இன்னைக்கு ஜெயில இருக்காங்க, படகு மீட்கப்படல, அது குறித்து வாய் திறக்கல. அப்புறம் வந்து உரிமை பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டில் போராட்டத்துக்கு பார்லிமெண்ட்ல போராட்டது கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இன்னைக்கு வந்து திமுக பண்ணிட்டு இருக்கு தெரியும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தெரியும், இன்னைக்கு ஒரே வேலை செய்யுது என்னன்னா, தமிழ்நாட்டை சுரண்டி கோடி கோடி கொள்ளையடித்து ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பமா இன்னைக்கு வந்து உருவெடுக்கிறதா இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வகையில அதுக்கெல்லாம் மாறுபட்டு இருக்க சூழ்நிலை கண்டிப்பா வந்து அன்னைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசு அமைக்கும். கழக பிரச்சாரம் எடப்பாடியார் தான் முதலமைச்சரா வருவார். தாவேகா கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணி என்னங்க? தாவேகா கட்சி விஜயோட கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணி இல்ல, அதுதான் பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவா சொல்லிட்டாரு. நம்முடைய அதிமுக கருத்து தேர்தல் பொறுத்தவரை இன்னும் 15 மாசம் இருக்கு. 15 மாதம் உள்ள சூழ்நிலை இல்ல. அதனால அந்த நேரத்துலதான் யார் யார் எங்களோட கூட்டணி தெரிய வரும். அது கட்சி முடிவு செய்யும். ஜானகி அம்மாள் நினைவு நாளை ஒட்டி நீங்க வந்து பெரிய நிகழ்ச்சி இருக்கீங்க. அதை பேசிய பல தலைவர்கள் தற்போது பிரிந்திருக்கக்கூடியவங்க யார் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க என்ற கருத்துக்களை முன்வைத்தாங்க. இப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஏற்காட்டில் கூட வைத்தியலிங்கம், வெள்ளமணி நடராஜன் போல பல முக்கிய தலைவர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்கள அழைக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து இருக்கா? அப்படி எதுவும் அவங்கள அணுகிறீங்களா? வேல்முருகன் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஒரு தெளிவா இது குறித்து கருத்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து பிரிந்தெல்லாம் போல, பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள். பொதுக்குழுன்றது இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் பாடி, ஒரு அமைப்பு. அது எப்படி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு கம்பெனிக்கு எப்படி வந்து ஒரு கம்பெனி லா இது அந்த பைலாவோ, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்தும், எப்படி செயல்படுறதுக்கு பயிலான்றது முக்கியம். சோ அந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை தாங்கி ஒரு பொதுக்குழுன்றது ஒரு தொடர்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் பொதுக்குழு. அது நீக்கப்பட்டவங்க, அவங்க பிரிந்து சென்றவர்கள். அந்த நீக்கப்பட்டவர்களுக்கு கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில பொதுச்சாளர் புத்தகம் ஒரு தெளிவுபடுத்திட்டாரு, எந்த காலத்திலும் அவர்கள் வந்து சேர்ப்பதாக இல்லை என்றது. அதுதான் அந்த பார்ட்டி இந்த ஸ்டாண்ட் தான் நான் சொல்ல முடியும். நீங்க திரும்ப சசிகலா, திரு ஓபிஎஸ், அதே போல திரு டிடிவி, அதே போன்று டிடிவி குடும்பம் சிலர், இவங்களை தவிர கேக்குறீங்க இல்லையா? அவங்கள தவிர வந்து சேர்ப்பதா இல்லையான்றத நான் சொல்ல முடியாது. அது கட்சி தான் முடிவு செய்யும். போய் சொல்ல இல்ல, கட்சி தான் முடிவு செய்யும். அது அதனால அதுதான் வந்து கட்சி வந்து அவங்க சேர்ப்பதா இல்லையான்றது குறித்து அதான் கொஸ்டின் போடுறேன். சேர்ப்பதா இல்லையான்றது குறித்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் கட்சி தான் டிசைட் பண்ணும். நான் டிசைட் பண்ண முடியாது. இல்ல, அதுதான் நிறைய திட்டங்கள். இப்ப தாலிக்கு தங்க திட்டம் க்ளோஸ், ஸ்கூட்டி க்ளோஸ், அதே போல வந்து இது நம்ம இது லேப்டாப் அருமையான திட்டம், அந்த திட்டம் க்ளோஸ். இந்த மாதிரி பட்டியல் போடலாம் வரிசையா. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இருக்கின்ற திட்டங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு உருப்படி இல்லாத திட்டங்களை கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு சீரழிக்கின்ற வேலையை தான் இன்னைக்கு வந்து இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கார்பரேட் அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகேவா?